ஏய், நீயா உண்மையை சொல்றியா இல்ல உன் தோலை உரிக்கட்டுமா? எனக்கு தெரியவே தெரியாது. நான் சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? ஏய், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? சொல்லு. சார் நிறுத்துங்க சார். ஏய், கீர்த்தனா உட்காரு. எழுந்தா காலை உடைச்சிருவேன். உட்காரு. சார், இவங்க என் வைஃப் சார். இவங்களே ஏன் சார் அரெஸ்ட் பண்ணீங்க? நடந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே சார். நீ சொன்னா உடனே நாங்க நம்பிடணுமா? சார் நான் நியாயமா பார்த்தா கொலை பண்ணவளுக்கு உடந்தையா இருந்தேன்னு சொல்லி உன்னையும் தூக்கி உள்ள போட்டிருக்கணும். சார் ப்ளீஸ் சார். அவ அப்பாவி சார். அவ ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படுறவ சார். அவ கொலை பண்ற அளவுக்கு அவ அவ்வளோலாம் யோசிக்க மாட்டா சார். அப்போ பேரண்ட்ஸுக்கு ரிப்போர்ட்லாம் போய் சொல்லுதா? இதோ இந்த கத்தியில இருக்கிற கைரேகை, அங்கே கொலை நடந்த இடத்துல கிடைச்ச கைரேகை, இது எல்லாமே உன் பொண்டாட்டியோட தான். இது எல்லாமே நாங்களா செட் பண்ணோம். உண்மையை சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடி கூட உன் ஒய்ஃப் கத்தியோட ஒருத்தனை கொலை பண்றதுக்கு கிளம்பி இருக்கா. நீ அவளை தடுத்து நிறுத்தி இருக்க. அந்த நேரத்துல போலீஸ் அங்க வந்ததும் நீ கத்தியை தூக்கி வீசி இருக்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லு. சார் அது வேற சார். ஏய், நான் போலீஸ்காரன். என்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. சார் நான் பொய் சொல்ல சார். என் வைஃபுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சார். அது இப்போ வரைக்கும் அவளுக்கே தெரியாது சார். அவளுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு சார். என்னையா தூக்கத்துல நடக்கிற வியாதினா கையில கத்தி எடுத்துக்கிட்டு தான் போவாங்களா? சார் கத்தின்னு இல்லை சார். கையில எது கிடைச்சாலும் அவ எடுத்துக்கிறா. நான் சொல்லல இது ஒரு சைக்கோ கேஸ்னு. சார் என் வைஃப் சைக்கோலா இல்ல சார். அதான் நீயே சொல்றியே, ஒய்ஃப் தூக்கத்துல நடக்கிறவ கையில எது கிடைச்சாலும் எடுத்துப்பான். அதான் தூக்கத்துல நடந்து போய் வாட்ச்மேன் தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டிருக்கா. சார் சார் அப்படிலாம் இல்ல சார். அவ நடப்பாலே ஒழிய கொலையெல்லாம் பண்ண மாட்டா சார். ரைட் சார். இவர் சொல்ற மாதிரியே இவங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு எழுதி எஃப்ஐஆர் போட்டு இவங்கள லாக்அப்ல வைங்க. ஓகே சார். ஐயோ சார் அதெல்லாம் வேணாம் சார். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். என் வைஃபை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். அதையெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுப்பா. கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நீ கோர்ட்ல வந்து பேசிக்கோ. இப்போ நீ கிளம்பு. ஐயோ சார். இந்த பொண்ணை லாக்அப்ல வைங்க. எஸ் சார். சார் நான் என்ன எதுவும் பேசாதீங்க சார். சார் ஒரு நிமிஷம். அங்க போய் நில்லுமா. வாட்ச்மேனை கொன்னது இவர் ஒய்ஃப் இல்ல சார், இந்த பொண்ணு தான் சார். என்ன சொல்றீங்க? யார் இந்த பொண்ணு? இறந்து போன வாட்ச்மேனோட மூத்த பொண்ணு சார். இவ தான் அவங்க அப்பாவோட தலையில கள்ளத்துக்கு போட்டு கொண்டு இருக்கா. இஸ் இட்? எஸ் சார். இவங்க அம்மாவை ஃபாலோ பண்ண லேடி பிசி இவளையும் வாட்ச் பண்ணிருக்காங்க. இவள்கிட்ட பேச்சு தந்திருக்காங்க. இவ பேச்சுல டவுட் வரவும் எனக்கு கால் பண்ணாங்க. நான் போய் விசாரிச்சப்பதான் உண்மை தெரிய வந்தது. ஓ அப்பாவை நீ தான் கொன்னியா? ஆமா சார். வாங்குற சம்பளத்தெல்லாம்
குடிச்சே அழிக்கிறாரு. அது பத்தாதுன்னு ஒரு நாள் குடிக்க காசு இல்லைன்னு எங்க அம்மா மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிக்க பார்த்தாரு. அந்த கோவத்துல தான் அவர்கிட்ட சண்டை போட போனேன். அப்பவும் குடிச்சிட்டு தான் இருந்தாரு. கோபம் வந்துருச்சு, கல்லை தூக்கி தலையில போட்டுட்டேன். சாரி மிஸ்டர் அருண், கொலை பண்ணது ஒரு பொண்ணு. அங்கே கிடைச்ச கைரேகை தான் எங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. என்ன சார், இது தப்பு இல்லையா? இப்போ இந்த நிமிஷம் இந்த பொண்ணு மட்டும் வரலனா என் வைஃப் தான் கொலை பண்ணான்னு கேஸை மாற்றி எழுதியிருப்பீங்கல்ல? தப்பு தான் சார். ஐ எம் வெரி சாரி. போலீஸ் புத்தி சந்தேகப்படத்தான் செய்யும். உங்க ஒய்ஃபுக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல சரி பண்ண பாருங்க. எல்லா கன்ஃபியூஷனுக்கும் அதான் ரீசன். முதல்ல இவங்களை கியூர் பண்ண பாருங்க. இல்லைன்னா தேவையில்லாம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க. துறை. ஓகே சார். சரி, அழாத. ஓகே சார், வர சார். போங்க. அண்ணே, மாமா வாமா தெய்வானா. பஞ்சவர்ணம் சரவணா. மாமா ஆ? காயத்ரிங்க மாமா. உள்ள இருக்கா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மருமகன வேண்டாம், வாங்க. இங்க பாருங்க மருமகன, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனி என் பொண்ணு காயத்ரியை பார்க்கறதோ பேசுறதோ இனிமே சரிப்பட்டு வராது. ஏன் மாமா? என் மவ செத்து பொழைச்சு வந்திருக்காயா. எதுக்குமே கலங்காதவன் நானு. எங்க அப்பன் செத்தப்ப கூட 4 சொட்டு கண்ணீர் விட்டதோட சரி. நான் நொறுங்கி போனது இல்ல. இவ என்ன நொறுக்கிட்டாயா. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உசுர தச்சு பிடிச்சி. என் மவளுக்கு இம்முட்டு பேச தெரியும்னு இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். அத்தா தெய்வான, தெய்வான, என் மருமவன் கோவக்காரன். நான் சொன்னா விசும்புவான். நான் சொல்றது நீ கேப்பல்ல. சொல்லுங்கண்ணே. காயத்ரி இந்த கல்யாணமே வேணாம்ங்கிறா. மீறி கல்யாணம் பண்ணி வச்சா அவ செத்துருவங்கிறா. அவ செய்வா. என்ன மாமா இது? நீயே வீடு தேடி வந்த, சம்பந்தம் பண்ணிக்கலான்னு சொன்ன, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன, பரிசம் போட்ட, இப்ப பசப்புற. என்ன மாமா இது? ஏய் தேவனா, என்ன சொல்லியா? என்ன தேவனா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இங்க பாரு பாண்டி, பெத்த உனக்காக இந்த ஆத்தா என் உசுர கூட கொடுப்பேன். ஆனா என் அண்ணன் மானத்துக்காக உன்னை காவு கொடுக்க கூட தயங்க மாட்டேன்டா. தேவானா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க. யாரவன்? ஏன் மருமவன். மருமோன, என்னைக்கு இருந்தாலும் காயத்ரி உனக்கு தாப்பு. அது மாறவே மாறாது. என்ன கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டு கல்யாணம் பண்ணுவோமேனு உனக்கு கேக்குறேன். என்ன இத ஒரு பெரிய விஷயம்னு சொல்லத்தான் கூப்பிட்டியா?
கல்யாணத்தை எம்புட்டு நாள் தள்ளி போட முடியுமோ தள்ளி போடுவோம். ஒரு 2-3 வருஷம் கூட ஆகட்டும். ஆ, அம்புட்டு நாள்லாம் தேவையில்லாத்தா. ஒரு 6 மாசம் மட்டும் போகட்டும். அதுக்குள்ள மருமகனை பத்தி நல்ல விதமா பேசி அவன் மனசை மாத்தி போடுவோம். மருமகன் தான் ஒரு 6 மாசம் காத்திருக்கணும். மாமா, காயத்ரிக்காக 5-6 வருஷம் கூட காத்திருப்போம் மாமா. அப்புறம் என்ன, விடு, மாமா பாத்துக்கிறேன். என்ன அப்போ கார்த்திக் கல்யாணத்தையாச்சும் வெரசா முடிக்கலாம்ல? முடிச்சு விடுவோம். பொண்ணு வீட்டுல பேசிடுறேன். முகூர்த்த தேதியை முடிவு பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா உடனே கார்த்திக் கல்யாணத்தை நடத்தி விடுவோம். அது மட்டும் இல்லப்பா, கொஞ்ச நாளைக்கு பாண்டி காயத்ரியை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன் மச்சான்? அப்பதான் உன் மேல ஆசை வரும் பாண்டி. சரி மச்சான் சொன்னா சரிதான். காயத்ரி, காயத்ரி எழுந்துரு. என்னம்மா இப்படி பண்ணிட்டியே? நீ தண்ணியில குதிக்க போனதை 4 பேர் பார்க்கவும் சரியா போச்சு. இல்லனா உனக்கு எடுக்க ஒண்ணு ஆயிருந்தா? அதான் பொழைச்சிட்டனே அண்ணி. நான் என்ன நீ பண்றது? என் வார்த்தை யாரு காதுல விழல. கல்யாணத்தை நிறுத்துற மாதிரியும் தெரியல. அந்த ராஸ்கல் வீட்டுக்குள்ள புகுந்து என்ன தூக்கிட்டு போய் சீ. ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைஃப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. அழாத காயத்ரி, இப்போ உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான் வந்தேன். உடனே கல்யாணம்ன்ற கண்டு விலகிடுச்சு. இன்னும் 6 மாசம் கழிச்சு தள்ளி போட்டிருக்காங்க. 6 மாசம் கழிச்சு திரும்பவும் கல்யாணம்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? அண்ணி நான் இருக்கேன்ல, விட்டுருவேனா அப்படி? இந்த தடவை சும்மா இருக்க மாட்டேன். மறுபடியும் அந்த பாண்டி ஏதாவது பண்ணா நானே அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன பாக்குற? செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா செய்வேன். ஆனா எனக்காக நீ ஒண்ணு செஞ்சாகணும். இனி எந்த காலத்திலயும் இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கவே கூடாது, சரியா? நல்ல கறிய சோறுமா தின்னு தெம்பா இருக்கணும். உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டி மட்டும் ஆட்டிடு. இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள 2 போகு விவசாயமே செஞ்சிடலாம். இந்த சொத்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. சரிங்க அண்ணி. அழாத. நிர்மலாமா, வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க அப்படியா? உட்காருங்க. சொல்லுங்க. ரம்யாக்கு ஒரு வரன் பார்த்திருக்கோம். பையன் திண்டுக்கல், ஆனா சென்னையில தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரம்யாவுக்கும் அந்த பையனுக்கும் பொருத்தம் பார்த்துட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாளா பிக்ஸ் பண்ணி கொடுங்க. தாராளமா பண்ணிடலாம். ரம்யா சுவாதி நட்சத்திரம், கும்ப லக்னம், அது தெரியும். மாப்பிள்ள பேரு நட்சத்திரத்தையும் சொல்லுங்க. பேரு கார்த்திக், உத்திராட நட்சத்திரம். லக்னம் என்னன்னு தெரியல,
நான் வேணா ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டுமா? அவசியமே இல்லம்மா, அதான் நட்சத்திரத்தை சொல்லிட்டீங்களே, ஆ, அதுவே போதும். பையனுக்கும் பொண்ணுக்கும் பேர் பொருத்தம் சரியா இருக்கு. ஆ, மொத்தம் 10 பொருத்தம் பாப்பீங்களே? பாத்துட்டேம்மா, ம். 10ல 6 சரியா இருந்தாலே நல்ல விஷயம். இவங்களுக்கு 8 பொருத்தம் சரியா இருக்கு, அமோகம். இன்னும் 2 மாசம் கழிச்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு, அற்புதமான நாள். மீனாட்சி சொக்கநாதரை கைப்பிடிச்ச நாள். 2 மாசம் கழிச்சா? ஆமாமா, நல்ல நாள்மா. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அடுத்த மாசத்துலயே ஏதாவது முகூர்த்தம் இருந்தா பாருங்க. ஏற்கனவே இவ கல்யாணம் நின்னதுல ரொம்ப அப்செட்டா இருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்மந்தி வீட்ல சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. அதனாலதான் கேக்குறேன், அடுத்த மாசத்துல ஏதாவது முகூர்த்தம் இருந்தா பாருங்க. சரிம்மா, அடுத்த மாசத்துல பாக்குறேன். ம். அடுத்த மாசத்துல 2 முகூர்த்தம் இருக்குமா. ம். 7ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், காலையில 6:30ல இருந்து 8 மணி வரைக்கும். ஓ. அடுத்தது 16ஆம் தேதி, அது பிரம்ம முகூர்த்தம், 4:30ல இருந்து 6 வரைக்கும்மா. ஆ, சரிங்க. நான் ஒண்ணு பண்றேன், மாப்பிள்ளை வீட்ல பேசிட்டு அவங்க எந்த டேட்ல முடிவு பண்றாங்கன்னு நான் சொல்றேன். பேஷா செய்யுங்கோ. ஆ. இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணம் ஒரு தடவை நின்னு போயிருக்கு. அதனால மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அம்மனுக்கு உங்க பொண்ணு கையால விளக்கேத்தி பரிகாரம் பண்ணிருங்க. ம், கண்டிப்பா செஞ்சிடுறோங்க. ஆ, ரம்யா, பணம் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா, நான் வரேன். வாங்க. ரம்யா, ஜோசியர் சொன்ன மாதிரி முதல்ல போய் பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடலாம். சரிம்மா. அதுக்கப்புறமா தரகரை வச்சு நம்ம பேசிப்போம். ம்? சரிம்மா. ம். அது சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முகத்துல வெக்கத்தை பாக்குறேன். சரி, நம்ம போய் பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடலாம். வா. கீர்த்தனா, அருண், எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லாமலே மறைச்சிட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் கேக்குறப்ப உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சமாளிச்சீங்களே, ஏன் அருண்? உனக்கு கடைசி வரைக்கும் தெரியப்படுத்தாமலே உன்னை குணப்படுத்திடலான்னு நினைச்சேன். முடியல என்னால. நீ இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நீயே தான். உன் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தனை கொலை பண்ணணும்னு உன் மனசுக்குள்ள சேர்த்து வச்ச அந்த கொலைவெறி தான் காரணம். உனக்கு நான் இருக்க கீர்த்தனா, ஒரு நல்ல நண்பனா, நல்ல கணவனா, உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னோட இந்த கர்ப்பத்துக்கு காரணமானவனை பத்தி யோசிக்காத. எப்படி அருண், எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. என்னால எப்படி அந்த கேவலமான மிருகத்தை பத்தி யோசிக்காம இருக்க முடியும்? அவனை கண்டுபிடிப்போம், சட்டத்து மூலமா அவனை தண்டிப்போம். இந்த உலகத்துக்கு அவன் யாருன்னு தெரியப்படுத்துவோம். அது போதாது உனக்கு? போதாது.
இந்த உலகத்துக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது. சட்டம் அவனுக்கு தர தண்டனை மட்டும் போதாது. அவனை ஏன் கையாலேயே தண்டிக்கணும். அப்போ நீ என்ன இழந்துருவ, பரவாயில்லையா? யா, நீ உன் மனசுல சுமக்கிற இந்த கொலவெறி தான் உன்னை தூங்க விடாம சித்திரவதை பண்ணுது. நீ உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை தேடி தேடி அலையிற. அந்த செத்து போன வாட்ச்மேனை கூட நீ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க தெரியுமா? அவ்வளோ ஏன் நீ என்னையே கொலை செய்ய வந்த தெரியுமா? அருண், என்ன சொல்றீங்க அருண்? நிஜம். என்னை யாரோன்னு நினைச்சு நீ என்னை கொல்ல ட்ரை பண்ண. உன்னை கர்ப்பமாக்குனவன் இந்த சொசைட்டியில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கான். அவனை அழிக்கணும்னு நினைச்சு சொசைட்டிக்கு நீ ஆபத்தா மாறிட்டு இருக்க. நீ மாறணும். நீ உன் மனசுல இருக்கிற பகையை மாத்திக்கணும். யாருக்காக இல்லைனாலும் எனக்காக. என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா நீ உன்னை மாத்திக்க முயற்சி பண்ணு கீர்த்தனா. ப்ளீஸ். உன்னோட பாசத்துக்காக நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ட்ரை பண்றேன். அருண், I'm sorry. எதுக்கு? நான் உங்களை அதெல்லாம் மறந்துரு. டூர் எப்படி இருந்தது பிரியா? ரொம்ப சந்தோஷமான ட்ரிப் அத்த. ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து சொல்றேன். எங்கெங்க போனோம் என்ன ஏதுன்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. நீ வந்ததுமே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னத்த? ஆனா உங்க 2 பேரையும் பார்த்த சந்தோஷத்துல அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்னங்க அத்த, சொல்லுங்க. நம்ம ரம்யாக்கு கல்யாணம். ரம்யாவை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ இன்னும் சந்தோஷப்படுவ. யாரத்த மாப்பிள்ள? உங்க எம்டி தான். அத்த, ரம்யா கார்த்திக் சரியா கல்யாணம் பண்ணிக்க போறா? ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே